அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி சொன்னேன் இல்லைங்களா, 4ஆம் தேதி இரத்த தான முகாம் நடக்கவிருக்கிறது என்று. இரத்த தான முகாம் களம் அறக்கட்டளை மற்றும் கொங்கு வேளாளர் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இரத்த தான முகாம் பார்த்தீங்கன்னா, 2.5 வருஷத்துல 13 தடவை அந்த இரத்த தான முகாமை செயல்பட்டுட்டு வராங்க. மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது குறிதானம் அப்படின்றது எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றது எனது அன்பான வேண்டுகோள். அதை நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது, நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான சிக்கல். என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஒரு பக்கம் லாக் ஆயிடுச்சு. நான் பஸ் ஏறி கொஞ்சம் நடந்து வந்துட்டேன். இதுக்கு மேலே இவங்களாம் வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்காக. களம் அறக்கட்டளைன்றவங்க பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மரம் நடுறதுலேருந்து, ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு உதவி செய்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம அதில் சிறு பங்கு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு எங்கும் மரம் நடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இறந்தவங்களுக்கு ப்ரீசர் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துழைப்போட பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அடுத்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, கல்வி சம்மந்தமாக ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு கல்வி கற்க என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இந்த அளவுக்கு அறக்கட்டளையில் எடுத்து மிக சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. அந்த பயணத்தில் நம்மளோட சிறு பங்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பயணமாக போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா பழங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் டைமு நிறைய பேர் கலந்துக்குவாங்க. ஆனால் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெளிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறாங்க. உணவுலேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாருமே, மெடிக்கல் ஆம்புலன்ஸு எல்லாமே தயாரான நிலையில் இருக்குது. ஹாய் பாப்பா. இங்கே ஒரு விசேஷமான என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சேவை செய்ய வந்தவங்க நிறைய பேர் அவங்களோட குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. வழக்கமாக குழந்தைகளை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே குழந்தைகள் நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் கூட பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் சேட்டையும் செய்யாமல் இவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியுது மக்களுக்கு இது சேவை செய்ய தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான செய்தி. இந்த களம் அறக்கட்டளை நிபுணர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சதீஷ் நண்பர். அது இந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணால் நடக்காது எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு 5 பேர் கொண்டு வந்து ஆரம்பித்ததாங்க களம் அறக்கட்டளை. இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க தெரியுங்களா? ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க. நினச்சாலே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கு அறக்கட்டளை நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அறக்கட்டளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பான அறக்கட்டளையாக இருக்குது. மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய, ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் தனிப்பட்டு இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணிட்டு வராங்க. அதில் நானும் பங்கெடுத்துக்க போகிறேன். வாங்க போவோம். எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். சரி, பிளட் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன மன மகிழ்ச்சி உண்டாகுது அவ்வளோதாங்க. ஏன்னா எத்தனையோ உயிர்களுக்கு நலனாக போய் சேருது நம்ம குருதிதானன்றது. எனக்கு கூப்பிடும்போதே மகிழ்ச்சி தான் எப்பயுமே வந்துட்டு. அதே போல் பல மக்கள் இந்த மாதிரி வந்து முன் வந்து குருதிதானம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இதனால் வந்துட்டு ஏதாவது மைனஸ் ஆகுது நம்ம உடம்புக்கு அப்படின்னா கிடையாது. உண்மையாலுமே சொல்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் வந்து கொடுக்குறப்ப அடுத்தடுத்து எனர்ஜி தான் எனக்கு அதிகமாகுது. அடுத்தடுத்து என்னோடய வீடியோக்களையும் நீங்களும் பார்ப்பீங்க. நிறைய எனர்ஜி அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. யோசனைகளும் அதே மாதிரி நல்ல நல்ல யோசனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் இது வந்து முன் வந்து மக்களுக்காக அதை செய்யணும். ஏன்னா மனிதர்கள் செய்யாமல் வேறு யார் செய்யணும் இல்லைங்களா? அதுதான். நீங்கள் காமெடி தான் பண்ணுவீங்க, இன்னைக்கு சீரியஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நினச்சது ரொம்ப உடம்பு செலுத்திருச்சு. ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் களம் அறக்கட்டளைக்கு நீங்கள் வரணும். இன்னும் பல தடவை கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் களம் அறக்கட்டளையும் நான் பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ரத்த தானம் மட்டும் இல்லாமல் மரம் நடுறதுலேருந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. குடிஸ்டர் ஏன்னா இன்னைக்கு பிளட் பற்றி சொல்ல போகிறாரு. பேசுவோம். எப்பவுமே சிரிப்பார். இன்னைக்கு சிரிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது கூட கொங்கு வேளாளர் அறக்கட்டளையும் சேர்ந்து பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கரம் அறக்கட்டளை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ அத்தனையுமே வந்துட்டு ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு கூட்டு குடும்பமாக இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மிகவும் பாராட்டுக்குரியது. நான் ஒரு தனியாக ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னையும் இந்த கூட்டத்தில் இணைக்கணும் அப்படின்றது எனக்கு இருக்குது கண்டிப்பாக. அதே போல் இந்த குருதிதானன்றது வந்துட்டு மக்களுக்கு ஒரு சேவையான ஒரு பணி தான். அதுபோக மக்களுக்கு சேவையான பணியில் மரம் நடுதல் அதுவும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணங்கள் பூராமே மிக சிறப்பாக இருக்குது. இந்த இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பயணத்தில் மென்மேலும் பயணிக்கணும். தொடர்ந்து ஒரு சிறு சிறு சேவைகள் இவர்கள் கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது ஆசை, ஆழ்மனது ஆசை. கண்டிப்பாக அது மிக விரைவில் பயணிக்கக்கூடிய அந்த ஆசை நிறைவேறும். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம களம் டீம்ல இப்ப எல்லா நிகழ்ச்சியும் நிறைவடைஞ்சு ரொம்ப சிறப்பா முடிஞ்சதுங்க. எதிர்பார்த்த குருதி கொடையானது நமக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க. உங்களோட அனைவருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப திருப்தி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். ஒரு அற்புதமாக வந்துட்டு ஒரு ஷார்ட் டைமில், அதாவது வந்து நார்மலாக தான் இருந்தாருங்க. டக்குன்னு வந்து இந்த பாட்டு நம்ம டான்ஸ் பண்ணலாம், கலை நிகழ்ச்சி மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு எம்ஜிஆர் மாதிரி மாறி வந்துட்டார். உண்மையாலுமே நல்ல டேலண்ட்டுங்க. பேர் வந்துட்டு சந்திரன். இவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. மிக சிறப்பான என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது வந்துட்டு கலை உள்ளமாக இருக்கார். கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வளர்ந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு சாதிப்பார். ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு நன்றி வணக்கம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே.